ஓகே, நம்ம இதில் பார்க்க போகிறது 31/12/2025க்கான நடப்பு நிகழ்வு. சரிங்களா? ஓகே, இது ரொம்ப முக்கியமானது, நிறைய இருக்குது, தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட் பாருங்க, அரிய பூமி இருப்புகளில் இந்தியாவுக்கு 3rd பிளேஸு. சரிங்களா? அரிய பூமி இருப்புன்னு சொன்னால் நிறைய கனிம வளங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரிய வகையான இருப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை வெளியிட்டாங்க. அந்த பட்டியலில் இந்தியாவிற்கான இடம் பார்த்தீங்கன்னா 3வது இடம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் இந்தியா வந்து பொருளாதாரத்தில் எந்த பிளேஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4வது இடம். சரிங்களா? 4வது. ஜப்பானை வந்து பின்னுக்கு தள்ளி 4வது இடத்துக்கு இந்தியா வந்து வந்திருக்கு. சரிங்களா? மொத்த ஜிடிபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிடிபி 4.18 ட்ரில்லியன். 4.18 ட்ரில்லியன். சரிங்களா? அமெரிக்கா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அதை தொடர்ந்து சீனா வந்து செகண்ட் இடத்துல இருக்குது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நமாமி கங்கா அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? நமாமி கங்கை பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலிமா டால்ஃபின்னு, மீன்கள், ஆமைகள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு அளிக்கும் முயற்சியாக இந்த திட்டம் இருக்குது. சரிங்களா? அந்த திட்டத்தின் கீழே கங்கை படுகையில் இருக்கிற கூடுகட்டும் பறவைகளுடைய இனப்பெருக்க வாழ்விடங்களை பாதுகாக்கும் திட்டத்துக்கும் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? நமாமி கங்கையில் ஏற்கனவே நிறைய திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க. அதில் கங்கை படுகையில் இருக்கிற கூடுகட்டி வாழற பறவைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் திட்டத்துக்கும் ஒப்புதல் தந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயர் மதிப்பு மிகுந்த காந்த உற்பத்தியை வந்து இந்தியா வந்து செய்யுது. இந்த திட்டத்தின் மூலயமா பார்த்தீங்கன்னா 6000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட இந்தியாவின் முதல் முழுமையான மதிப்பு சங்கிலியை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. சரிங்களா? இந்த திட்டம். சரிங்களா? என்ன திட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயர் மதிப்பு காந்த உற்பத்தி. சரியா? இங்கே காந்தங்கள்னு சொல்லி பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் அரிய வகையான காந்தங்கள் காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திரா, ஒரிசா, தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், குஜராத், மகாராஷ்டிரா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அரிய வகையான இரும்பு தாதுகளும் கிடைக்குது, காந்தங்களும் கிடைக்குது. சரிங்களா? ஓகே, இந்த திட்டத்தின் மூலிமா முக்கியமாக என்னென்னத்துக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மின்சார இயக்கத்துக்கு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு, மின்னணுவியல், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை இதுக்கெல்லாம் வந்து இந்த திட்டம் பயன்படுது. சரிங்களா? ஓகே, ஃபைனலாக பாருங்கள், ஐநாவில் ஒவ்வொரு வருஷமும் குறிப்பிட்ட மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. அந்த அடிப்படையில் இந்தியாவின் மொழியான ஹிந்திக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க 2018. இந்தி திட்டம், ஐநாவில் இந்தி திட்டம் 2018. சரிங்களா? ஓகே, ஐநாவுடைய பொதுச் செயலாளர் பேர் என்னங்க? ஆண்டோனியோ குட்ரோஸ். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவோட நம்ம டிசம்பர் மந்த் கரண்ட் ஈவெண்ட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சரிங்களா? 1 or 2 டைம்ஸ் கேளுங்க, அதுவே போதும். ஜஸ்ட்டு நமக்கு எதுவுமே தெரியலன்றதை விட ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோன்ற அந்த மன திருப்தியோடு நீங்கள் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் படித்தது கண்டிப்பாக ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.